ஹாய். கடந்த ஒரு வாரமாகவே உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் இருக்கிறத நான் பார்க்குறேன். இந்த டக் ஆஃப் வார் ஸோனை எப்படி நம்ம வந்து கொண்டு வந்தோம்? என்ன லாஜிக் இது பின்னாடி இருக்குன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவாக இது வந்து இன்றைக்கி இருக்கும். இந்த வீடியோவில் கிறிஸ்டல் கிளியராக என்ன லாஜிக் அதுக்கு பின்னாடி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதுக்கு சொன்னதுக்கப்புறம் ஓ இப்படி கூட மார்க்கெட் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மேபி உங்களுக்கு தோணலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த டக் ஆஃப் வார் ஜோன் எங்கேருந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத அப்படியே ஒரு பேக்கில் போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தா இந்த ஜூலை 21 ஜூலை 20 இந்த டேட்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து இந்த டக் ஆஃப் வாரை வந்து நம்ம கிராஜுவலாக கொண்டு வந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த சர்க்கஸ் துப்பாக்கி அப்படிங்கிற கான்செப்டுக்கு அப்புறம் தான் இந்த டக் ஆஃப் வார் வந்து நம்ம ரொம்ப தீவிரமாக நம்ம வந்து சொல்லிகிட்டே வந்தோம். இந்த டக் ஆஃப் வார் ஜோன் எப்படி வந்து திரும்ப திரும்ப மார்க்கெட் எங்கே போனாலும் எப்படி ரிவர்சல் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ புதுசாக வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க அவங்களுக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும். அவங்களுக்காக குயிக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். நம்ம வந்து புதுசாக சுஃபைஸ் ட்ரேடர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அதில் நிஃப்டியோட கான்செப்டை மட்டும் பேசுகிறோம். நிஃப்டி எப்படி ஸ்ட்ராங்காக வந்து ஒரு ஜோனை ரெஸ்பெக்ட் பண்ணுது, எந்த மாதிரி ஜோன்ஸை வந்து எந்த டைமில் கரெக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம வந்து கிராஜுவலாக சொல்லிகிட்டே வரோம். அதுபடி நம்ம இந்த டக் ஆஃப் வார் ஜோனுன்றது ஜூலை 20th அப்புறம் நம்ம ஸ்ட்ராங்காக வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஒரு டக் ஆஃப் வார் ஜோனுன்னு இங்கே சொல்லியிருக்கோம். அந்த டக் ஆஃப் வார் ஜோனு மார்க்கெட் எங்கே போனாலும் இந்த ஜோனுக்கு தான் வரும். பிகாஸ் அங்கே தான் புட் அண்ட் கால் செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. விச் மீன்ஸ் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பற்றி நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, அப்சல்யூட் ஜீரோ எப்படி நடந்தது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் திரும்பவும் நான் என்ன சொல்கிறேன், இப்போ இந்த ஜோன் எங்கே இருக்குது பாருங்கள், டக் ஆஃப் வார் ஜோனில் தான் மார்க்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்த நாள் வந்து போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் திரும்பவும் மார்க்கெட் அந்த ஜோனுக்கு திரும்பவும் எங்கே போனாலும் மார்க்கெட் அங்கே தான் வரும் அப்படிங்கிறது சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் உண்மையாகவே இந்த டக் ஆஃப் வார் ஜோன் எப்படி இவ்வளோ அக்யூரேட்டாக ஒர்க் அவுட் ஆகுது அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுபடி எல்லாருமே சொல்லியிருந்தீங்க. இந்த டக் ஆஃப் வார் ஜோன் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட்டுக்கு கரண்ட் டேட்டுக்கு மார்க்கெட் வந்து எங்கே போனாலும் இங்கே தான் வரும் அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிட்டே வந்தோம். இந்த மற்ற ட்ராயிங்லாம் மறந்துடுங்க, அப்படி நான் அதை ஹைட் பண்ணுறேன் உங்களுக்காக. ஸோ மார்க்கெட் எங்கே போனாலும் இந்த ஜோனுக்கு வந்து தான் ஆகணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஏன் நம்ம ஸ்ட்ராங்காக சொன்னோம் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது வேறு ஒரு சார்ட்டு போயிடலாம். ஏன்னா அங்கே நிறைய ட்ராயிங்ஸ் இருக்கிறதால வேறு ஒரு சார்ட்டு போயிட்டு நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த சின்ன டைம் ஃப்ரேமில் பார்த்தா உங்களுக்கு இந்த இந்த கேண்டில் தான் வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம், சர்க்கஸ் துப்பாக்கின்னா என்னது, இந்த அபூர்வ சகோதரர் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ரெண்டு பக்கமே வந்து சுடும். அதாவது இந்த பக்கமும் சுடும், அந்த பக்கமும் சுடும். கரெக்டாக யூஸ் பண்ண தெரியலன்னா அது வந்து நம்மளே கொண்டுடும் அப்படிங்கிற ஒரு சீன் வந்து இதில் அபூர்வ சகோதரர் படத்தில் கமல்ஹாசன் அவர்கள் பேசியிருப்பார். அதே மாதிரி தான் இந்த கேண்டிலை கூட பாருங்கள், ஒரு துப்பாக்கி மாதிரி நினச்சிக்கோங்க. இந்த துப்பாக்கி வந்து என்ன பண்ணும், மேலேயும் போகும் கீழேயும் வரும். ஸோ மேலே போயிடுச்சுன்னு சொல்லி 100% மேலே தான் போகும் அப்படிங்கிறது நம்ம கணக்கு பண்ண முடியாது. இது எல்லா ஜோன்லையும் இல்லை, இந்த பர்டிகுலர் ஜோனில் தான் நான் பேசியிருப்பேன். வேறு எங்கேயுமே வந்து அதை சர்க்கஸ் துப்பாக்கின்னு நான் பேசியிருக்க மாட்டேன். இங்கே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் நான் காட்டுவேன் உங்களுக்கு. இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், சர்க்கஸ் துப்பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான மெசேஜுமே வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ எக்ஸ்பிளனேஷனுக்கு வந்துடுவோம். இந்த டக் ஆஃப் வார் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட் நடக்கிற இடம். அதாவது மார்க்கெட்டோட நெக்ஸ்ட்டு டைரக்ஷன் எங்கே போகணும் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் மேக்கிங் ஜோனாக இது இருக்கும். ஓகேங்களா, இது ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ பாருங்கள், நான் ஏன் அதை வந்து டக் ஆஃப் வார் ஜோன் மார்க்கெட் எங்கே போனாலும் ஏன் வரும் அப்படிங்கிறத நான் சொன்னேன்னா, டெய்லி டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேப் அப்புக்கு அப்புறம் மார்க்கெட் கண்டினியூஸாக மேலே போகுது. இந்த கேப் அப் வரும்போதே வந்து நான் சொல்லிடுறேன், இது வந்து ஒரு ரிவர்சிங் ஜோன். இங்கே வந்து சர்க்கஸ் துப்பாக்கி ப்ளஸ் வந்து
இந்த டெய்லி டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் வந்ததுமே இது சர்க்கஸ் துப்பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். டக் ஆஃப் வார் ஜோனுமே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு மெயின் ரீசன் வந்து இப்போ நான் மந்த்லி டைம் ஃப்ரேமுக்கு போகிறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து அனலிசிஸ் பண்ணுவோம். அது உங்களுக்கே தெரியும். நம்மளோட அனலிசிஸ் படி ஒரு ஜோனு, அதாவது 2 சைடு ஃபைட் நடக்குது. ஒரு சைடு வந்து 2 ராஜாக்கள் இருக்காங்க, 2 நாடு இருக்கு. ஓகேங்களா? ஒரு சைடு வந்து இந்தியா, இன்னொரு சைடு அமெரிக்கான்னு வச்சுக்கோங்க. இல்லை இந்தியா வேற ஏதாச்சும் நாடு கூட வச்சுக்கோங்க. இப்போ இந்தியா வந்து ஒரு பலமான நாடா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கு அகெயின்ஸ்டா சேமா வந்து ஒரு பலமான நாடா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்தியால இருந்து ஃபுல் ஃபோர்ஸோட போயிட்டு ஃபைட் பண்றதுக்கு ஒரு ஆர்மியை வந்து அனுப்புறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அனுப்புறப்போ அதே அளவுல இருக்கக்கூடிய ஆர்மி வந்து அந்த நாட்டிலேயே இருந்ததுன்னா 2 பேருக்கு நடுவில் ஃபைட் வந்து ஈக்குவலாக நடக்கும். பட் ஒரு அர்ஜென்ட்டுக்காக இல்லை வந்து ஒரு சடனாக வந்து என்ன பண்ணுறாங்க, இந்தியாவில் இருக்கிற ஒரு ஸ்டேட் மட்டும், லெட்ஸே காஷ்மீர் மட்டும் வந்து அவங்களோட ஃபுல் ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த நாடை சைனானே வச்சுக்கோங்க, சைனாவை வந்து அடிக்கலான்னு சொல்லி ஃபுல் ஃபோர்ஸோட காஷ்மீர்லேருந்து இருக்கக்கூடிய படைகள் மட்டும் போகுது. காஷ்மீர் அந்த ஜம்மு காஷ்மீர் எல்லையில் இருக்கக்கூடிய இந்தியாவோட இராணுவ படை மட்டும் வந்து ஃபைட்டுக்கு போகுது. யாரை எதிர்த்து? சைனாவோட என்டையர் ஆர்மி எதிர்த்து போகுது. அப்போ போகும்போது என்ன நடக்கும்? ஆப்வியஸாக இப்போ நமக்கு இந்தியா ஃபுல்லாகவே பார்டர் ஃபுல்லாகவே நமக்கு வந்து ஃபோர்ஸ் இருக்கும். இன்கேஸ் ஒரு தவிர்க்க முடியாத பெரிய ஃபைட் வந்ததுன்னா ஃபுல் ஃபோர்ஸோட இந்தியாவோட மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் இல்லை வந்து அடிஷ்னல் ஆர்மி ஃபோர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட், நேவி எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டு தான் ஃபைட்டுக்கு போவாங்க. இன்கேஸ் அது முடியல, அர்ஜென்ட்டுக்கு இவங்க போகிறாங்கன்னா என்ன நடக்கும்? ஆப்வியஸாக யார் ஜெயிப்பாங்க? சைனா தான் ஜெயிக்கும். கரெக்டுங்களா? ஏன்னா சைனாவோட என்டையர் ஃபோர்ஸ் வந்து அங்கே இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட், அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸாக தான் இந்த ஜோனை நான் பார்த்தேன். எப்படி இருந்தாலும் அவங்க அடித்து திரும்பவும் அனுப்பிடுவாங்க, அந்த ஒரு ரீசன் தான். இப்போ புரியுதுங்களா? அதாவது ஒரு சின்ன ஃபோர்ஸ் வந்து ஒரு பெரிய ஃபோர்ஸை படையெடுத்து போகிறாங்க. இப்போ போகிறப்போ பார்க்குறப்போ வீரியமாக போகிற மாதிரி தான் இருக்கும். அதாவது ஒரு கேப் அப் பார்க்கும்போது இந்த கேப் அப் யூஸ்வலாக என்ன பண்ணணும்? இந்த கேண்டிலை வந்து நம்ம ஃபில் பண்ணணும். இந்த கேண்டில் ஃபில் பண்ணால் இது வந்து ஃபுல் ஒரு கிரீன் கலர் கேண்டில். இந்த எல்லாத்தையுமே சேர்த்தா ஒரு பெரிய கிரீன் கலர் கேண்டில். அந்த கிரீன் கலர் கேண்டிலுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? எக்ஸைட்டிங் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எக்ஸைட்டிங் கேண்டில் என்ன பண்ணியிருக்கு? இந்த இடத்துல ஃபுல்லாகவே பார்க்கும்போது ஓகேப்பா, பெரிய கிரீன் கலர் கேண்டில்ப்பா, அப்போ இந்த ஜோன்ஸ் எல்லாமே அடிச்சிச்சு, மார்க்கெட் வந்து ஃபர்தராக மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே நினைப்பாங்க. பட் அது யாரோட சப்போர்ட்ல, யாராச்சும் ஒரு பெரிய டைம் ஃப்ரேமோட சப்போர்ட்ல போயிருக்கா? போய் பார்ப்போம். இப்போ மந்த்லி டைம் ஃப்ரேமுக்கு திரும்ப வரும். இந்த மந்த்லி டைம் ஃப்ரேம்லேருந்து வந்தால் மார்க்கெட் எங்கேருந்து போயிருக்கு? இங்கேருந்து ரியாக்ஷன் ஆகிருக்கு. இங்கேருந்து ரியாக்ஷன் ஆகி இங்கேருந்து போயிருக்கு. எப்போ? எண்ட் ஆஃப் ஜூலைல தான் இது நடக்குது. அதாவது 20th அப்புறம் இது நடக்குது. ஓகேங்களா? இப்படிலாம் பார்க்கணுமானா எஸ், சில சுச்சுவேஷன்ஸில் அப்படி தான் பார்க்கணும். ஏன்னா இங்கே பாருங்கள், ஒரு ட்ராப்பு பேஸு, ஒரு ட்ராப், பெரிய ட்ராப் இருக்குது. அந்த பெரிய ட்ராப்பை தடுக்கிறதுக்கு இங்கே ஃப்ரெஷ்ஷான ஜோன் இருக்கான்னா இங்கே ஃப்ரெஷ்ஷான ஜோன் இல்லை. ஏன் ஃப்ரெஷ்ஷான ஜோன் இல்லை? இதுவே ஒரு வீக்கான செட்டப் தான். ஏன் வீக்கான செட்டப்பு? ஒரு ரேலி 1 2 3 4 5 6 பேஸ் கேண்டிலு. இதுவுமே நான் பேஸ் கேண்டிலாக தான் எடுப்பேன். ஓகேங்களா? இதை பற்றி ஆல்ரெடி பல வாட்டி என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் பேசியிருக்கேன். இதுவும் பேஸ் கேண்டிலாக எடுத்து 6 பேஸ் கேண்டில் இருந்தாலே அந்த ஜோன் வீக்கான ஒரு ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். வீக்கான ஜோனு ப்ளஸ் எக்ஸைட்டிங் கேண்டிலும் அவ்வளோ பெருசாக இல்லை. பட் ரிவர்சல் வரும்போது ஸ்ட்ராங்கான ரிவர்சல் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைமே ஆல்மோஸ்ட் ஒரு 50% மேலே எல்லா பெண்டிங் ஆர்டருமே எடுத்துக்கிட்டு மார்க்கெட் மேலே போச்சு. மேலே போனது போயிட்டு திரும்பவும் இந்த ஜோன்லேருந்து ரெஸ்பெக்ட் பண்ணி திரும்பவும் கீழே வந்து திரும்ப ஆல் டைம் ஹைலேருந்து எல்லா பெண்டிங் ஆர்டரையும் எடுத்துக்கிட்டு மார்க்கெட் விழும்போது ஷார்ப்பாக வந்தது. ஆல்ரெடி இது வந்து பாதி பெண்டிங் ஆர்டர் முடிஞ்சிச்சு. இங்கே வந்து மீதி பெண்டிங் ஆர்டர் எடுத்துக்கிட்டு போகும்போது எப்படி போயிருக்கு? ஷார்ப்பாக விழுந்தது. போகும்போது எப்படி வந்திருக்கு? ஸ்லோவாக போயிருக்கு. ஓகேங்களா? போகும்போது ஸ்லோவாக போனது. இங்கேயுமே வந்து ஒரு கிளியரான ஒரு டிமாண்ட் ஜோனை கிரியேட் பண்ணிட்டு போயிருந்ததுன்னா, இன்கேஸ் இந்த மாதிரி இது போகிறப்போ ஷார்ப்பாக இந்த அளவுக்கு வந்து ஒரு ஜோனை கிளியர் பண்ணியிருக்குன்னா அது வந்து ப்ராப்பரான ஜோனை நான் கன்சிடர் பண்ணி
அதை வந்து ஒரு டக் ஆஃப் ஆர் ஜோனாகவே நான் சொல்லியிருக்க மாட்டேன். பட் இப்போ போனது எப்படி ஒரு சின்ன குட்டி ஜோனு, கிளியரான ஒரு ஜோன் இருக்கா, இது ரேலி கூட வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு ரேலி கேண்டில், கிரீன் கேண்டில் கூட வச்சுக்கோங்க. பட் அதுக்கப்புறம் குட்டி குட்டி கேண்டில் எக்ஸைட்டிங்காக வெளியே போகவே முடியல. அந்த கேண்டிலால் ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக பையர்ஸ் உள்ளே வந்திருக்காங்கன்னு அந்த கேண்டிலால் ஷோ பண்ணவே முடியல. அப்போ என்ன நடந்திருக்கு, மார்க்கெட்டு பொறுமையாக போயிட்டு திரும்பவும் ப்ரைஸ் இந்த சப்ளை ஜோன் ட்ராப்பு பேஸு ட்ராப், இவ்வளோ பெரிய ட்ராப் இருக்கக்கூடிய சப்ளை ஜோனுக்கு ப்ரைஸ் போயிட்டு அங்கேருந்து திரும்பவும் மார்க்கெட் இங்கே வந்திருக்கு. இப்போ டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு போனேன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக 5 மினிட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், 5 மினிட்ஸ் சார்ட்டில். இப்போது இந்த இடத்துல ஒரு எக்ஸைட்டிங் கேண்டில், ஓகேங்களா, ஒரு கேப் அப் கொடுத்துட்டு அவன் போனவன் எந்த ஜோனுக்கு போயிருக்கான், போனவன் வந்து ஒரு மந்த்லியோட சப்ளை ஜோனுக்கு போயிருக்கான். அதாவது சைனாவோட ஒரு மிகப்பெரிய இராணுவ பலத்தை எதிர்த்து இந்த காஷ்மீரோட படை மட்டும் போயிருக்கு. இன்கேஸ் இவன் இங்கேருந்து போயிருக்கான் இல்லை இங்கே வரைக்கும் வந்துட்டு ஃபோர்ஸை கிரியேட் பண்ணிட்டு போயிருக்கான்னா அதோட ஸ்டோரியே வேற. அப்போ வந்து ஈஸியாக இவனை அடிச்சிருப்பான், இல்லை ஃபைட் வந்து இன்னும் பலமாக வந்திருப்பான். பட் இங்கேருந்து போனவன் அடுத்தடுத்து குட்டி குட்டி கேண்டலாக ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், திரும்பவும் வந்து இது எல்லாமே ஷோ ஆஃப். பாருங்க, இதை பார்க்கும்போது ஒரு ஷோ ஆஃபாக தான் பார்க்கணும். அதாவது இங்கே பாருங்க, பெரிய ஒரு கிரீன் கலர் கேண்டில், கேப் அப்போட கிரீன் கலர் கேண்டில் வந்திருக்கு. அப்போ என்ன அர்த்தம், இந்த ஜோனு, இந்த ரேஞ்ச் இருக்கு பாருங்க, இந்த ரேஞ்ச் எல்லாத்தையுமே வந்து அவன் அடிச்சிட்டான். இவ்வளோ பெருசாக சைட்வேஸில் இருந்த ரேஞ்ச் எல்லாத்தையுமே அவன் அடிச்சுட்டு மேலே க்ளோஸ் ஆகிட்டான். அப்போ விச் மீன்ஸ் வாட், அப்போது இங்கே இருந்த சைட்வேஸை முடிச்சுட்டு புதுசாக ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருச்சு, மார்க்கெட் அவ்வளோதான் ஃபர்தராக மேலே போகுதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு க்ரீன் கலர் கேண்டிலை பார்த்து எல்லாருமே தப்பான டிசிஷன் எடுத்திருப்பாங்க. பட் நாம் வந்து நம்மளோட ஸ்டடி படி அங்கே ஆப்போசிட்டில் யார் இருக்கா, ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு சப்ளை ஜோனு இங்கே இருக்கு. மந்த்லி டைம் ஃப்ரேமில் ஸ்ட்ராங்கான மந்த்லி சப்ளை ஜோன் இருக்கு. அந்த சப்ளை ஜோனு ரொம்ப அசால்ட்டாக லெஃப்ட் ஹேண்ட்லேயே டீல் பண்ணுவேன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட்லேயே டீல் பண்ணி அந்த இவ்வளோ பெரிய பிரேக் அவுட்டு கொடுத்தது, இது இவ்வளோ சைட்வேஸில் இருந்தது பிரேக் அவுட் கொடுத்து மேலே போச்சு அப்படிங்கிறது எல்லாருமே பார்க்கும்போது அசால்ட்டாக அடுத்த நாள் கேப் டவுனு ஃபர்தராக சர்ன்னு கீழே வரும். ஸோ அதனால தான் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக திரும்ப 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 பல வாட்டி சொன்னேன், எங்கே போனாலும் மார்க்கெட் இங்கே வந்து தான் ஆகணும். அதுக்கு மெயின் ரீசன் இங்கேருந்து போனது எங்கேயுமே வந்து ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சப்ளை ஜோன் கிடையாது. அதாவது பவர்ஃபுல்லான ஒரு டிமாண்ட் ஜோன்லேருந்து போகலை. பட் போகிற இடம் இது பவர்ஃபுல்லான மந்த்லி சப்ளை ஜோனு. அந்த சப்ளை ஜோனுக்கு போகிறதுக்கான பவர்லாம் இவனுக்கு கிடையாது. போயிட்டு அடி வாங்கிட்டு கண்டிப்பாக கீழே வருவான்றது 100% வந்து நம்ம ஸ்ட்ராங்காக சொன்னதுக்கான ரீசன் இதுதான். இப்போது செகண்ட் ரீசன் இன்னொன்று, இவ்வளோ பெரிய கேப்பை விட்டுட்டு போகிறான்னா அந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்கு மார்க்கெட் வந்தே ஆகணும். ஓகேங்களா, இன்னைக்கு வரலனாலுமே நாளைக்கு வரும், நாளைக்கு வரலனாலுமே அடுத்த நாள், அடுத்த வாரம், அடுத்த மாதம், அடுத்த வருஷம், எப்போ வேணால் மார்க்கெட் வரும். பட் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இவன் போகிறது டெய்லி டைம் ஃப்ரேமோட டிமாண்ட் ஜோன்லேருந்து, ஆனால் அவன் திருப்பி அடிக்கிறது எங்கே, மந்த்லி டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய சப்ளை ஜோன்லேருந்து. ஸோ இவன் பெருசான்னு கேட்டால் யார் பெருசு, இவன் தான் பெருசு. இங்கே அதாவது மந்த்து ஃபுல்லாக நடந்த ஒரு சப்ளை ஆர்டர்ஸ், மந்த்து ஃபுல்லாக நடந்த செல்லிங் ஆர்டர்ஸ் எல்லாமே இந்த இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கோம். மிச்ச மீதி வந்து இருக்கும். அது எல்லாத்தையுமே இவன் ஒருத்த வந்து அடித்து தூக்கிட முடியுமா? அப்படி அடித்து தூக்கணும்னா இவன் எப்படி இருந்திருக்கும், இவனோட பவர் எப்படி இருந்திருக்கும், இவன் வந்து இப்படி ஃபார்ம் ஆனால இந்த ஒரு கேண்டில் எப்படி இருந்திருக்கும், இந்த ஒரு கேண்டில் இப்படி இருந்து இங்கே வந்து இங்கே ஒரு நிமிஷம், இங்கே இருக்குல்ல இந்த சப்ளை ஜோனுக்கு மேலே வந்து இவன் க்ளோஸ் ஆகிருந்தான் அப்படின்னா அப்போ கூட அவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம எடுத்துருக்க மாட்டோம். ஏன்னா அந்த பிரேக் அவுட் கொடுத்துட்டு ரீட்ரேஸ்மெண்ட் வந்து அவன் பொறுமையாக வந்து இந்த இடத்துல ரிவர்சல் ஆயிருந்தானா அப்போ நம்ம ஸ்ட்ராங்காக எடுத்துருப்போம். பட் அங்கே நிற்கிறது யார், அங்கே நிற்கிறது மந்த்லியோட சப்ளை ஜோன். ஸோ அவன் அவ்வளோ சீக்கிரமாக விடமாட்டான். அதனால தான்
நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இது வந்து சர்க்கஸ் துப்பாக்கி, இது வந்து அந்த பக்கம் சுடுற மாதிரி இருக்கும், பட் ரொம்ப சீக்கிரமாகவே உங்களை திருப்பி சுடும் அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ராங்காக சொன்னதுக்கான லாஜிக் இதுதான். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டை நீங்கள் டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, டீப்பாக அனலைசிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் வேணும். திரும்ப 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 ப்ராக்டிஸ் பண்ணி சார்ட்டை பார்த்து தான் உங்களுக்கு புரியும். ஸோ அதை வந்து நம்மளோட கிளாஸஸில், நம்மளோட கோர்சஸில் வந்து எப்படி ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ் பண்ணுறதுன்னு நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஃபஸ்ட்டு 3 ஃப்ரீ கிளாஸஸ் வந்து நம்ம கொடுக்குறோம் நம்மளோட வெப்சைட்டில். இந்த வெப்சைட்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு 3 கிளாஸஸ் வந்து நீங்கள் போயிட்டு www.suffice.com அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு 3 கிளாஸஸ் ஃப்ரீ அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டிடும். அந்த 3 கிளாஸஸ்க்கு எந்த கார்டு எதுவுமே நீங்கள் வந்து சப்மிட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு உங்களோட நேம், உங்களோட மெயில் ஐடி போட்டுட்டு லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு க்ரெடென்ஷியல் கிடச்சிரும். அதை வச்சு நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரீ கிளாஸஸ் பார்க்கலாம். அதில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் லாகின் பண்ணி ஃபர்தராக பார்த்துக்கலாம். அப்படி இல்லை எனக்கு ஃப்ரீயாக தான் வேணும் அப்படின்னா நம்மளோட குரூப்பில் வந்து கண்டினியூஸாக எப்படி எடுக்கணும், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது நான் வந்து டைம் இருக்கிறப்போ அப்பப்போ போட்டுகிட்டே இருப்பேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தது. இந்த வீடியோவில் இந்த எக்ஸ்ப்ளனேஷனில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா இந்த வீடியோக்கு கீழேயே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்.